இன்றைக்கி சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்கா? இந்த பச்சை பயிறு தேங்காய் பால் கிரேவியை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முளைச்ச பச்சை பயிராக இருந்தால், முளை விட்டு அந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தால் இன்னும் சிறப்பு. இதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரணும். ஒரே ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுருங்க. பச்சை பயிரை நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள். நான் ஊற வச்சது முளையே விட்டுடுச்சு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 கப் அளவு சுடுதண்ணி ஊற்றி இதை நீங்கள் மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வைங்க. சீக்கிரம் செய்யணுமா, ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கோங்க. எந்த குழம்பு மிளகாய் தூள் வேணாலும் நீங்கள் போடலாம். நான் செந்தூர் காரைக்குடி குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா இது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5-6 முந்திரி, அதை மட்டும் அரைச்சி ஒரு விழுதாக எடுத்துக்கலாம். இது கிரேவிக்கு ஒரு டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுங்க. நல்லா திக்காயிடுச்சு. முதல் பால் ஒரு 100 ml தேங்காய் பால் அதில் சேர்த்து அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டு மேலாப்பில் கொஞ்சம் பட்டர் கூட போடலாம், அது சாய்ஸு. செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும்.